கிடையாது, சாரி ஃபார் அகைன்ஸ்ட் அப்படிங்கிற கருத்தெல்லாம் கிடையாது. முதல் முறையாக தலைப்பில்லாத ஒரு நீயான. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. உண்மையா நல்லா இருக்கிறீங்கன்னா நல்லா இருக்கேன், இல்ல நல்லா இல்ல. நல்லா இருக்கிறியாண்ணா? நான் நல்லா இல்ல. as a principal ஆனா பிரின்சிபல் இல்லாம பிரின்சிபலா வர்க் பண்ணணும்னு சில கட்டாயத்துல வர்க் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இருக்கேன் சார், ஆனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கேன். குடும்பத்தை பார்த்தா நல்லா இருக்கு, ஆனா வேலைக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இங்க இருப்போமா இல்லையா, நாளைக்கு என்ன சிச்சுவேஷன் தெரியாம இருக்கு. அதனால அதுவும் நான் ஏஐ ஃபீல்டு, அதனால பயங்கர கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. சார் நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கிறேன், நல்லா படிச்சிருக்கேன், நல்லா வேலை செய்யறேன், வாழ்க்கை நிம்மதியா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு சார், அவ்வளவுதான். நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு. உட்கார். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சாதாரணமா கேட்கலாம், சாதாரணமே சொன்னா போதும் சார். உண்மையை சொல்லணும்னா தெரியல. என்ன சொல்றது? ஏன்னா பிகாஸ் நான் ஒரு 40 இயர்ஸ்ல இருக்கிறேன். சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, ஃபேமிலி, ஒய்ஃப், பசங்க எல்லாம் இருக்காங்க. நல்லா இருக்கேன் கேட்டால் நல்லா இருக்கேன், பட் மனசளவில் கேட்டிங்க நல்லா இருக்கேன்னு சொல்ல தெரியல. ஏன்னா என் ஏஜில் இருக்கீங்க எல்லாருமே பற்றி வச்சுக்கோங்க, நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறப்ப ரொம்ப புலம்பிக்கிட்டே தான் பேசுவோம். பட் ஆனால் அது பேசி முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகும் சார். அந்த ஒரு சங்க இலக்கியங்கள் படிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மூஞ்சி ஒரு மாதிரி ப்ளஸ் ஆயிருது. ஸோ இது மாதிரி போயிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். ஆமா 100% நல்லா இருக்கேன். ஏன்னா உலகம் என்ன பத்தி என்ன நினைக்குது பத்திலாம் நான் யோசிக்கல. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இண்டிபெண்டா இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் ஆனா அது வந்து இண்டிபெண்டா இருக்கிறதுனாலயே நிறைய ப்ரெஷரும் இருக்கு. ஆனா இது புதுசா இருக்கு. சாவடிச்சிருப்பாங்க சார், அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது. பட் ஹேண்ட்லிங் திஸ் பீப்புள் ஆர் கைண்ட் டிஃபிகல்ட். ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாக்கிர வாங்கி போட்டுருக்கு. நல்லா இருக்கேன், ஏன் நல்லா இல்லைன்னு சொல்றது தான் இது. நான் நல்லா இல்ல சார். சூப்பரா இருக்கேன் சார். இந்த வருஷம் எனக்கானது சார். ஸோ அதனால நான் நினைச்சதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நான் உழைச்சதெல்லாம் இப்போ விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. 50% சொல்லலாம் சார். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. பட் நானா இருக்க முடியலன்னு ஒரு சொசைட்டில இருக்க முடியலன்னு ஒரு வருத்தம். ஓகே சார் நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கிறேன், நல்லா படிச்சிருக்கேன், நல்லா வேலை செய்யறேன், வாழ்க்கை நிம்மதியா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு சார், அவ்வளவுதான். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியாது, சந்தோஷமா இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? உள்ளூர் மகிழ்ச்சி இருக்கிறது. பிடிச்ச பாட்டு கேட்டாலே உள்ளூர மகிழ்ச்சி வந்துடும் சார். என்ன பாட்டு கேட்கறப்ப திரும்ப கேட்பீங்க? செகண்ட் உனக்கு பிடிச்ச மியூசிக் போட்டு நல்லா ஆடு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய சொன்னாங்க. கிராமத்து நினைவுகளை உண்டு பண்ற நம்ம பழைய மினி பஸ் பாட்டு எது கேட்டாலும் மனசு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடும். ஒய்ஃபை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஹாப்பி. முதல் நாள் அவங்க வீட்டில் ஏதாவது பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு 2 பேரும் மாற்றி கேப்பே விடுறதில்ல. எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி குரூப் இருக்கு, கசின் சிஸ்டர் எல்லாருமே இருக்காங்க. அதுல வந்து ஒருத்தர் கலாய்ப்போம் சார். ஓ அப்படியா விஷயம்? எப்படின்னா இப்போ ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணா போதும், எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஒரே அடி தான். ரொம்ப குஷியோ வந்து பன்னீர் 65 வச்சோன்னா டேஸ்ட் பண்ணோன்னே வித்தியாசமா டேஸ்ட், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல டேஸ்ட் வந்து அதாவது சும்மா இருக்கிறது சந்தோஷமா இருக்கு சார். எப்பயுமெல்லாம் இருக்க முடியாது கண்டிப்பா. அந்த அளவுக்கு லக்ஸரிஸ் இல்ல. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இருக்கும்போது இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த கம்பல்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது இல்லாம போயிடும். அந்த மொமெண்ட்ல ஒரு ஹாப்பினஸ் எமர்ஜ் ஆகுது எனக்கு. ரொம்ப குஷியோ. வேலையை முடிச்சுட்டு வீட்டு வேலையை முடிச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது, அப்பாடா அப்படின்னு போய் கொஞ்ச நேரம் போய் தூங்குவேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ட்ரெயின் டிராவல் சார், அதுல வந்து நான் தனியா யாருமே இருக்க மாட்டாங்க, தனியா அந்த பீப்புள் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டே வருவேன். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். எங்க 2 பேரோட பாஸ்ட் டைம் என்னன்னா, இன்னைக்கு நீ என்ன சமைச்சா நான் என்ன சமைச்சேன், உன் பொண்டாட்டி என்ன சொன்னா, அப்பா என்ன சொன்னார், நம்ம பிளேட் காலி ஆச்சா குக்கர் காலி ஆயிருச்சா. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பையன்கிட்ட அப்பா அவங்க அவர் மருமக பத்தியே காசிப் பண்றது எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா? இல்ல gossip தான், அதாவது சந்தோஷமான gossip. This is an unwanted statement irrelevant to the current situation. ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு நாள் எப்படி போச்சு தெரியுமா? தெரியுது, நீ மூடு. நான் வந்து நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றேன் சார். இப்போ கரண்டா வந்து இப்பதான் மேரேஜ் ஆச்சு, எனக்கு ஒரு 3 மாசம் தான் ஆகுது மேரேஜ் முடிஞ்சு. அவங்க டே ஷிஃப்ட்ல இருக்காங்க. ஏன் ஏக்கம் என்னன்னா, எனக்கு ஒரு டே ஷிஃப்ட் கிடைக்காதா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. நான் தூங்கி எந்திக்கும் போது அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் திரும்பி ஆஃபீஸ் முடிச்சாலுமே அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கான டைம்ன்றது ஒன்று இல்லவே இல்லை சார். என்னால முடியலடா சார். எனக்கு வயசு 39.
இது வரைக்கும் நான் காதலிக்கப்பட்டதே இல்லை. அதாவது நண்பன், பாசம், இந்த டேக்லைன் எதுவுமே இல்லாத காதல். நான் காதலிச்சிருக்கேன், ஆனா இது வரைக்கும் காதலிக்கப்பட்டதே இல்லை. ஓகே, உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. காதலிக்கப்படாத ஆண்மனம் எப்படி இருக்கும்? அது ஒரு அதை விட பெரிய ஏமாற்றமா எனக்கு பெருசா இருந்தது. ஏன்னா இப்போ ஒர்க் ப்ரெஷர் ஹெக்டிக் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு பிரேக் எடுக்கணும் ஏக்கம் இன்னும் ஏக்கமாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஒரு லாங் பிரேக் எடுத்தா என்னெல்லாம் பண்ணுவீங்க? வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியல ஒரு 10 வருஷமா. அது எனக்கு ரொம்ப லாங்கிங்கானது. ஏன்னா எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க. டெய்லியுமே என்ன சாப்பிட்றதுனே தெரியல. ஆர்டர் பண்ணுறதுனாலையோ கடையில் போயோ இப்போ என்ன சாப்பிட்றது, 3 வேளையும் பிரியாணி சாப்பிட்றதா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.